மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் ராசியின் அமைப்பையும் குரு பகவான் சனி பகவான் நிலையை பொறுத்தும் சூரிய பகவான் ராகு கேது பகவான்களின் சஞ்சாரத்தை பொறுத்தும் உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில் இதெல்லாம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் சேர என்ன பண்ணணும், பணம் சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற தொல்லைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கடன் பிரச்சனைகள் எப்போது ஒழியும், எதிரிகளின் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்ட்டு 2025இல் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான உண்மைகளையும் சில அதிர்ச்சியான உண்மைகளையும் உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது, ஆச்சரியம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுக்கு நிம்மதியும் சுகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும். குறிப்பாக கிரக நிலைகள் நிச்சயம் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியிருக்கும். பண வரத்து நிச்சயம் திருப்திகரமாகவே இருக்கும். பல வகையிலையும் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைத்துவிடும். புத்தி சாதுரியம் அதிகரித்துவிடும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலையும் உருவாகலாம். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிரித்த முகத்தோட அனைவரிடமும் பழகுங்க. உங்களுடைய மிக பெரும் பலமாக அது அமையும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய காரியத்தில் ஏதாவது தடங்கள் உண்டாகி நிச்சயம் நீங்கிவிடும். பெரிய பாதிப்புகளே இருக்காது. குரு பகவானால் நினைத்தது நடக்கப் போகின்றது. சனி பகவானால் வெற்றி கொடி நாட்டப் போகிறீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தெய்வீக வழிபாடு அதிகமாகி புனித தலங்களுக்கு சுற்றுலா செல்லவும் நேரிடும். அதாவது அடிக்கடி புனித தலங்களுக்கு சென்று வந்து இறைவனை தரிசித்துட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொள்வீங்க அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே, அதாவது இன்றைய தினத்திலிருந்தே நீங்கள் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார மேற்கொள்ள போகும் ஒவ்வொரு பயணங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகின்றது. மன கவலைகள் எல்லாம் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைந்துவிடும். எதிர்பாராத திருப்பங்களால் ஒரு சிலருடைய வாழ்க்கை தரம் எதிர்பாராத அளவுக்கு மிக பெரும் உச்சத்திற்கு சென்றுவிடும். இவனுக்கு சுக்கிரதசை அடிச்சிடுச்சிடா அப்படின்ற மாதிரி ஊரில் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு முன்னேற்றம், யாருமே காணாத வரலாறு காணாத முன்னேற்றம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களின் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர்ந்து ஊரில் இருக்கிறவன் பூரா பொறாமை கொள்ள போகிறான். என்னடா இவன் எப்பட்றா இந்த அளவுக்கு உயர்ந்தான் அப்படின்ட்டு. அந்த உயர்வு நிச்சயம் உங்களுடைய திறமையால் வரப்போகின்றது என்பதையும் குறிப்பிட வேண்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியத்தில் வெற்றி பெற போகிறீங்க. அந்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். புதிய நண்பர்களோ நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீருவார்கள். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடக்கப் போகின்றது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் போகின்றது. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வியாபாரம் தொழில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வீண் பழி ஏற்படாமல் பார்த்து கொள்வது அவசியம். உங்களுடைய அனுபவபூர்வமான அறிவு திறன் கூட போகின்றது. இதனால்
உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு இருக்கப் போகின்றது. வியாபாரம் சிறப்பாக இருக்க சற்று கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு 2 மடங்கு லாபம் கிடைப்பதால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. வேலையில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைந்துவிடும். சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவுவார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் உங்களை மட்டம் தட்டி வைக்க பார்ப்பார்கள். உங்கள் மீது வீண் பழி சுமத்த நேரிடும். அவங்க உங்கள் மீது பொறாமை கொள்வாங்க. உங்களுடைய திறமையை கண்டு அவங்களுக்கு நிச்சயம் பொறாமை இருக்கும். போட்டி இருந்தால் பரவாயில்லை, பொறாமை இருக்கும். அந்த பொறாமை எதுக்குன்னா, உங்களுடைய திறமையால் எங்கே நீங்கள் வேலையில் முன்னேறி விடுவீங்களோ, எங்கே நீங்கள் மேல் அதிகாரிகளிடம் நெருக்கமாகி விடுவீங்களோ அப்படின்ற ஒரு பொறாமை சக ஊழியர்களிடம் நிச்சயம் ஒரு சில சக ஊழியர்களிடம் இருக்க தான் செய்யும். அப்படியாப்பட்டவங்க யார் என்று இனம் கண்டறிந்து அவங்களை அறவே ஒதுக்கி வைப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே சற்று கருத்து வேற்றுமை அடிக்கடி உண்டாகலாம். பெரிய பாதிப்புகள் இருக்காது. பிள்ளைகளுக்காகவும் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய நேரம் என்றே சொல்ல வேண்டும். பிள்ளைகளோட முன்னேற்றத்திலையும் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மூலமாக நிச்சயம் ஒரு சில நன்மைகள் உண்டாக தான் செய்யும். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களாலேயும் நன்மை உண்டாக போகின்றது. சந்தோஷமான ஒரு நிலை நிச்சயம் குடும்பத்தில் காணப்படும். சனி பகவான் உங்களுக்கு குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாகவும் பக்கபலமாக இருந்து உதவப் போகின்றார். உங்களுடைய முன்னேற்றம் சனி பகவானால் நிச்சயம் ஒரு நல்ல நிலைக்கு செல்லும். மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான சிந்தனையை சனி பகவான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா கட்சியினுடைய மேலிடத்தில் மிக பெரும் ஆதரவை பெறப்போறீங்க. அதே சமயத்தில் தொண்டர்கள் உங்களிடம் சற்று எதிரிகள் போல கூட நடந்து கொள்வாங்க. கவனமாக இருங்க. எதிரிகளோட ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழ் அடையக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். மேலிடத்தின் ஆதரவை பெற்று கட்சி ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். வரக்கூடிய அந்த வாய்ப்பை கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியிலையும் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும். தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற நன்கு படிக்க வேண்டியிருக்கும். அந்த படிப்புக்கு அந்த முயற்சிக்கு ஏற்ப மதிப்பெண்கள் கிடைத்து பெரிய வெற்றியை பெறுவீங்க. ஆசிரியர்கள் மட்டுமல்ல, சக மாணவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஒரு சிறப்பான நிலை உருவாக வேண்டுமென்றால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அயராத உழைப்பும் தேவைப்படுகின்றது. நிச்சயம் அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமும் உங்களுடைய பிள்ளைகளாலேயோ அல்லது தாய் தந்தையாலேயோ நீங்கிவிடும். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள், சில நன்மைகள் நடந்தாலும் சில பிரச்சனைகள் சில உறவினர்களால் ஏற்பட தான் செய்யும். பிள்ளைகளுடைய மனம் மகிழும்படி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் கொடுப்பீங்க. அவங்களுடைய விருப்பங்களும் நிச்சயம் கைகூடி விடும் என்றே சொல்ல வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அனுசரித்து செல்ல வேண்டும். அப்படி சென்றீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் நன்மை உண்டாகும். மனம் குளிரும்படியான காரியங்களை அக்கம் பக்கம் வீட்டார் ஒரு சிலர் செய்வாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து ஒன்று ஒதுங்கி வந்துடுவீங்க, அல்லது பிரச்சனையே ஒதுங்கி சென்றுவிடும் என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் காண்பீங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் எல்லாருமே உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றத இந்த காலகட்டத்தில் உணர்ந்து உங்களுக்கு மிக பெரும் மதிப்பை கொடுப்பாங்க. புகழை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. நண்பர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும்.
எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதெல்லாம் சிந்தித்து ஒரு முடிவு எடுப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிரகங்களின் நிலை பக்கபலமாக இருக்கும். குறிப்பாக சூரிய பகவானும் ராகு கேது பகவான்களும் இந்த மாதிரியான நேரத்தில் பக்கபலமாக இருப்பார்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் நிச்சயம் வசூலாகக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் மாறும். நீங்கள் வெளியூர் பயணம் செல்லும்போது சற்று கவனமாக இருக்கணும். பணப்பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு பெருசாக இருக்காது. கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும். மற்றவங்களை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா அதன் மூலமாக நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கின்றது. பெரியவர்களுடைய நட்பு, மிக பெரும் பதவியில் இருப்பவர்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகம் என்று பெரிய பெரிய மனிதர்களின் நட்பு கிடைத்து அந்த நட்பை சரியாக பயன்படுத்தி லாபமாக மாற்றி உங்களுடைய பண பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வழி காணக்கூடிய அற்புதமான காலகட்டமும் இந்த 2025 முடிவதற்குள்ளார உங்களுக்கு அமையப்போகின்றது. ஆகையால் வரக்கூடிய அந்த வாய்ப்பு, வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். சின்ன சின்ன வாய்ப்பு தான் உங்களை மிக பெரும் முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டமாகவும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அமோகமான காலகட்டமாகவும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்துவிடப் போகின்றது. உங்களை தூற்றியவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களுக்கு சோதனை கொடுத்தவர்கள், உங்களை போட்டியாக நினைத்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்ல போகிறாங்க. அவங்கள விலக்கி வைத்துவிட்டு நீங்கள் வருவீங்க. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது குரு பகவானும் சனி பகவானும் பக்கபலமாக இருந்து இந்த காலகட்டத்தில் உதவ போகின்றார்கள். ராகு கேது பகவான்களுடைய பலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் அளவிற்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது. குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். பண வரவும் சிறப்பாக இருக்க போகின்றது. தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக அமோகமான காலகட்டம் இது. தொட்டது துலங்கக்கூடிய சிறப்பான அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இது. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சீரான சிறப்பான ஒரு வாழ்க்கை செல்லப் போகின்றது. உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக சரியான நேரத்திற்கு உணவு உண்ணுதல், சரியான உணவை உண்ணுதல், உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல், இது எல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கப் போகின்றது. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு முடிவிலையும் இறங்காத நீங்கள் உங்களை நம்பியவர்களுக்காக, உங்களை நம்பியவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். தெய்வ வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகின்றது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி புதன்கிழமையில் ஐயப்பனை வணங்குங்க. உங்களுக்கு சிறப்பானதாக எல்லாமும் நடக்கும். உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது. 1, 6, 8 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. பச்சை, நீலம், மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. இதை பயன்படுத்தியும் முன்னேற பாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் மிக பெரும் அளவில் மாற்றம், ஏற்றம் உண்டாக போகின்றது இந்த காலகட்டம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செழிப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.